நம்ம கூட விளையாட வர உங்க மதுபானத்தை எங்க காணோம்? டேய் மதுபானா, நான் ஒரே கொடி வழியா தான் வந்தேன். நான் நேர் வழி வந்துக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு நான் விளையாடலாம் வந்தேன். உன்னை பார்த்தா ஆளே காணோம். நான் என்ன பண்ண முடியும்? என்ன என்னத்து கூப்பிட்டீங்க? விளையாடலடா. என்ன விளையாட்டு விளையாட? எனக்கு தெரியாதுடா. விளையாடுனா நீ சொல்லி கொடு. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டா? அது எப்படி இருக்கா? இப்ப போலுக்குது அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். அது பொருத்தமான ஒருத்தர் ஆப்ரேட் நீ தான் விளையாடணும். யாரு? நான் ஆப்ரேட். அப்பா அம்மா விளையாட்டுலாம் இல்லடா. நைனா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்க. இதுல பொம்பளை யாரு ஆம்பளை யாரு? நான் ஆம்பளை, அவன் பொம்பளை. நல்லா இருக்காது கதை வராது. நீ ஆம்பளை கிடையாது, நீ பொம்பளையாரு கேள்வி மாரி இருப்ப நீ. சாமியா எதனா ஒரு விளையாட்டு விளையாண்டு கிரிக்கெட் ஆட போலாங்க. கிரிக்கெட் எனக்கு பிடிக்காதுடா. ஏன் நான் வச்சுக்கிறேங்க என்கிட்ட இருக்குது என்னத்த பேச்சு மாட்டீங்க கம்முண்டாருங்க. ஏன் என்கிட்ட இருக்குது சாமான் கிரிக்கெட் சாமான். ஒரு பேட் இருக்குது, 2 பால் இருக்குது. ஒரு பேட் 2 பாலா? ஒரு பேட் 2 பால் இருக்குது. ஒரு பால் தான் போடாதா? 2 பால் தட்ட நல்லா இருக்கும். எனக்கு விளையாட்டு பிடிக்கல. ஏன்னா ஒரு பால் ஒழிஞ்சிச்சுன்னா அது பிடிக்கலையா? ஆமா. கோலி அடிக்கலாமா? டேய் கோலி வேணாடா. பொம்பரம் வேணாம். என்ன விளையாட்டு விளையாடுற? சீட் ஆடலாமா? டேய் தப்புடா. அந்த விளையாட்டுல விளையாட கூடாதுடா. எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃப்ரீ ஃபயர் ஆடலாமா? ஃப்ரீ ஃபயர் என்ன ஃபயர் ரோடு நம்ம அதெல்லாம் விளையாடி போர் அடி போச்சு. வேற என்ன சொல்ற? வேற என்ன மொப்பன கட்டா தான் தெரியும். என்ன தெரியும்? மொப்பன போய் பாக்கலாம் பாக்கலாம். குச்சாட்டாரா குச்சி கொண்டு அப்படி ஆதிசக்தியை பயன்படுத்தி வழிநட்ட நேரத்திலே அவள் ஒரு நரபலி கேட்டிருக்கிறார். நரபலி என்றால் எப்படி இருக்கு தெரியுமா? தாய்க்கு தலைவனாக இருக்க வேண்டும், அழகுபடுத்த வாலிபனாக இருக்க வேண்டும். அப்படி அழகுபடுத்த வாலிபன நரபலி கொடுத்தால் எனக்கு அகோர காலியாக காட்சியளித்து உரைத்திருக்கிறார். காட்சியளின்னு சொல்லுகிறாங்க. நரபலி தான் அறியாத 16 வயது நரம்பு ஆபரேட்டர் தரான். அவன் சின்ன பையன் தான், ஆளு பார்க்கத்தான் அந்த மாதிரி இருக்கிறான். முடியெல்லாம் நெச்சு போய்க்குது, தேனு சாப்பிட்டு தலையில தட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன வயசுன்னு 18 முடிஞ்சு 17 நடந்துட்டு வந்து 18 முடிஞ்சா 19 வரும், 17 முடிஞ்சா 18 வரும், 18 முடிஞ்சு 17 நடக்குது. அது அந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்யறாள். ஆமா, அவனுக்கு ரிட்டர்ன் சப்ளை வரும். அவன் அதான் சொல்றான், அவனை பலி குத்துறான். சும்மா கொச்சல் குத்துன்னு சும்மா பேசுங்களா? அப்ப நறுமணி எங்கே தேடுவது? எங்க எப்பொழுது வர வேண்டும் என்று எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா நீ வந்தா குத்து சொல்றா போதியா? சத்தியமா சொல்றேன் போது கால் எடுத்து வைக்கிற இடம் மட்டும் குத்து அத்தனை நாட்டு குத்து சோறு. என்னை பற்றி எப்படி இழந்து பேசுகிறான் அவன்? ஐயோ, அவன் இருக்கிற விளையாட்டு போது சாமி சாபத்தை கொடுத்து விடுவோம். சாபத்தை கொடுத்து விடுவேன். பசி அடி சாப்பாடு கொடுத்து ஏண்டா சாப்பிடலாம் சாப்பிட்டு என்னமாடா சாப்பாடு பசி அடி நம்ம என்ன பண்றது? அமருங்க சாமி, அமருங்க சாமி. நாங்கள் வேட்டாவா சென்று ஆதிசக்தியை கோரித்து வைத்தேன். அவள் இடத்திலே வரம் கேட்டேன். எனக்கு வரம் கொடுக்க முடியாது என்று வைத்து விட்டார். ஏன் தெரியுமா? நீ கேட்க வார்த்தையால் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். நரபலியா? எப்படிப்பட்ட நரபலி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், அழகு வளர்த்த வாலிபனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆடுவனை பலி கொடுத்தால் மறு வரமே காலியாக காட்சியளித்து எனக்கு வரம் கொடுக்கிறது உழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட நரபலியை தேடுகிறேன். இதுவரை எனக்கு எங்குமே கிடைக்கவில்லை. சொல்றேன், நரபலி கிடைக்கவில்லையா? எப்படி கிடைக்கும் நரபலி? யார் ஒற்றுக்கொள்வார்கள் இதற்கு? அப்படி என்றால் சரி, இதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. என்ன இருக்கின்றது? நான் சொல்வதை போல் செயல்படுத்தால் அந்த மாகாளியானவள்
சுவாமி ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. அவ கலங்க மூடுறான் என்ன மூடுறான்னு தெரியல. சொல்லு என்னடா நான் இங்க லூசு நான் லூசு. இதற்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. என்ன? உன்னுடைய மனைவி யார்? என்னுடைய மனைவி சுலோச்சனா தாய்க்கு தலைமகள். தாய்க்கு தலைமகள். உண்மை. உனக்கு ஒரே ஒரு மகன் பிறந்திருக்கான். பெற்ற ஒரே மகன் ஒப்பற்ற மகன் கதிரவன் இருக்கிறார். அவரை மனை கொடுத்து விடு. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெற்ற மகன் கதிரவனை பலி உம்மள மேல யாரு பலி கொடுத்தாங்க? நான் வந்தால் ஒட்டி போறேன். நான் என்ன சொல்றேன்னா உள்ளகிறாடா அம்மா. நீ ஏந்து வா, நீ மேல வா. அம்மா தூங்கினுங்கிறா அம்மனு. ஏய் தாய் உண்ணுவதும் கிடையாது, உறங்குவதும் கிடையாது. எப்போதும் பார்த்தாரும் நாவிலே குடிகொன்ற பாலினுடைய தாய். புள்ளியாதான் நீலாம் இல்ல புள்ளியான ஏன்னா ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டி விடாது. ஏன் நாகல உட்கார தண்ணி குடிங்க உள்ள போட்டானா என்ன பண்றீங்க? உங்க அம்மா குடும்பம் வந்தாலும் என்கிட்ட வாடகை என்னன்னு கேட்டாளா? ஏங்கட்டா நான் நாட்டுக்கு சொந்தக்காரன் நானு. உள்ள குடும்பம் வரும்போது நீ வாடகை என்ன கேட்டாங்களா? அட்வான்ஸ் கட்டினீங்களா? எப்படி உங்க அம்மா தூங்கி அந்த நாகல அது கிடையாதுடா. இப்போது பேசிக் கொண்டிருக்கிறாயே, இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தாய் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நீ இப்படி பேச முடியும். அம்மா இருந்தா நான் பேசுவேன். ஆயக்கலை 64 ஏரன் என்னம்மை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அம்மா அம்மா சுவாமி என்னுடைய மகளை வழிவழைக்க வேண்டும் நினைக்கிறதா? சத்தியமாகுமா? ஏன் சாத்தியமாகாது? ஏன் இல்லை, வேறு யாராவது கேட்டுப்பார். கொடுப்பாக என்று கொடுத்து விடு. இந்த நாட்டுல போய் பலி கொடுன்னு யாருன்னா போய் கேட்டா கொடுப்பாங்க ஒரு புள்ளையா? இருக்கா சொல்றா? நான் ஏன் சொல்கிறேன்டா, ஒரு பிள்ளை போறாள் என்ன, இன்னொரு பிள்ளை பெற்றால் போயிட்டு எப்படியா பையன் கலம் மூட்டி போன பண்றான். நமக்கு தேவை பிள்ளை முக்கியமா அல்லது மாகாணி பிரசன்னமாகி உனக்கு அது முக்கியமா? பிள்ளை போறால் மற்றொரு பிள்ளை பற்றி 9 பிள்ளை பற்றி குடும்பத்தையோ கலக்கிட்டான்டா கொஞ்ச நேரத்துல. ஒரு புள்ள போனா 9 பெட்டுக்கலாம். அது பார்த்தா ஒண்ணுக்கு புராஜனம் இருக்காதா சாமி? அது கிடையாதுடா. ஒரு பேச்சு முறைக்க சொல்றதுடா. 1 போனா 9. ஏன் போறா? 8 வா 7 வா. அவனும் 9 தான் போற. நீ ஏண்டா 9க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, அவனுக்கு தெரியாதுடா. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளவு நாள் படிச்சிரு, 9 9ஆ கூட கூட்டினா அது ஒற்றைப்படையா தான் வரும். இரட்டைப்படை வரவே வராது. 9 9 9 9 நான் எவ்வளவு? 18 18 18 1 18 1 19. சுவாமி நம்மளே பயப்பட்டாங்க. இந்த பிள்ளை என்றால் என்ன? மற்றொரு பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம். மாதாரியை சந்திக்க முடியுமா? முடியாது. அவரிடத்திலே வரம் பெற முடியுமா? நீ கொடுத்து வைத்தாள். அவரிடத்திலே வரம் பெற்றால்தான் தேவர்களை இணைபார்த்து நகைத்தார்கள். தேவர்களை பழிவாங்க முடியும். சுவாமி நல்லது ஒரு நேரத்தில் நல்லது செய்து கொடுத்தார்கள். மிக்க நன்றி சுவாமி. நல்லது. எப்படியோ ஒன்று வந்தீங்க உண்டான வேலையை செய்து கொண்டு எப்படியோ வந்த நீ வந்த நீ வேலை செஞ்சு நான் அதெல்லாம் கேட்கல. நீ யாரும் விட்டுனா போ தயவுசெய்து. எனக்கு வேலை முக்கியமாகுதுடா. எனக்கு வேலை முக்கியமாகுது. நான் என்ன சொல்றேன்னா காலையில போறேன், உன் வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுல எனக்கு வேலையே இருக்குது. காலையில யாரா என் வீட்டுக்கு? ஆமா அம்மால நீ வரும்போது கத்தி எடுத்து நிப்பேன், வெட்டிடுவேன். என் வீட இப்போ என்ன இங்கே சென்றிருக்கிறேன். சொல்லுங்க. ஆடி பாடிக்கொண்டு வெளியாக சென்றிருக்கிறேன். என் மகனை சென்று சந்திக்கிறேன். அவனுக்கு நான் கேட்குவேன். மதுபானத்தை கூப்பிட்டேன். கேட்டா மதுபானா உங்க அப்பங்காராம் பாரு. உங்க அப்பா பாடி சும்மா தெரியாது. கொதிக்கிற சொந்த ஊர் கொதிக்கிற சொல்ல நீ அடிப்பா. நீ அடிச்சுனா வாங்கிதான் அவனை அந்த தலையை நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நேரத்துல பப்புனா சாரி இந்த வாங்கி அந்த ஒரு இல்ல வேணா எங்க ஏரியா வரா.
அடே அப்பா அதுல வா. வாடா வாடா. அப்பா அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் இதுக்கிட்ட நான் வாங்கவே இல்லப்பா. டாடி ஆசீர்வாதம் பண்ணுவேன். டாடி நான் வந்து நீ பெத்தெடுத்த ஒரு புள்ள, நான் பெறாத புள்ள. அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆமா. உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கல. அப்படியே வா 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 வா. ஒரே ஒரே ஊருக்குள்ள ஒரே ஒரே அப்பா அம்மா அது யாரு எங்க அப்பா ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரே அப்பா அம்மா ஒத்தையில பெற்றாங்களே அது யாரு எங்க அப்பா ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரே அம்மா அப்பா ஒத்தைக்குள்ள பெற்றாங்களே அது யாரு எங்க அப்பா பட்டி பட்டி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன் உனக்கு மட்டும் ஆவல நீ வாய திறக்காரா அப்ப பாடினாப்புல அவன் பையன் சரி நம்மளும் பாட ஆசை ஆகுதுன்னு பாடுமா நான் இருக்கிறேன் பாடு நீ பாடு கை கொடுக்கல காசை காசு வருவீங்க அவரு பாடினாரு மாஸ்டர் நான் ஒரு பாட்டு பாடிட்டேன் அதே பாட்டு நல்லா பாடு ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ஒயின் சாப்பு நான் போன கருக்கு ஒரே ஒரு ஒயின் சாப்பு சைடிஸ் இல்லாம குடிச்ச நீ வாந்தி வாந்தி எடுத்து ராவல போய் படுத்தாரு நாய் மூஞ்சி நக்கு அந்த ஊருக்காக அந்த ஊருக்காக நக்கன தேய்ச்சி நல்ல
எந்த நேரமும் அதே கம்மியான வாய் ஏய், ஐயா என் மகனை சந்தித்திருக்கேன். ஆமா. ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். புறப்படுங்க. ஏய், போங்க. மகளே, கதிரவா, அப்பா உன்னை எதற்காக உன்னை சந்திக்க வேண்டும் ஆசையாக ஓடி வந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லு. ஏய், எந்த நேரமும் விளையாட்டுனே இருக்கிறார்கள். அப்பா நான் சின்ன பையன் விளையாட்டு தானே செய்வேன் உண்மை. ஏய், உன்னை எதற்காக சந்திக்க ஓடி வந்தேன் தெரியுமா? சொல்லுங்கப்பா உன்னிடத்தை ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் ஓடி வந்திருக்கிறேன். என்ன ஏய், விஷயம்? தஞ்சைக்கு ஒரு ஆபத்தென்ன தாங்கக்கூடியவன் யார்? பையன் தான்ப்பா என்னுடைய மகன். ஆமா ஒரு தந்தைக்கு ஆபத்தென்ன தாங்கிக் கொள்ளவன் மகன். பெற்றெடுத்த மகன் தான் தாங்குவான். ஆமா. ஏய், நான் எங்கே சென்னை தெரியுமா? எங்கே? நாம் எப்படி வாழ்ந்து வந்தோம்? ஆ. தேவர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பி போல் உறவாடி வந்தோம். ஆமா அப்படி இருக்க ஆ. தேவர்கள் அனைவரும் ஆ. நம்மை பார்த்து நகைத்தார்கள். நகைத்தார்கள் வேடிப்பையே ஆ. ரோமம் இல்லாதவன் அவர்கள் அனைவரும் ஜனை பார்த்து உழைத்தார்கள். உங்களை. ஆகையால் கோபப்பட்டு ஆ. எங்கே சென்ன தெரியுமா? எங்கே? ஆதிசக்தியை கோயில் தூத்தேன். ஆதிசக்தியிடத்திலே வரம் பெற்றேன். வரம் பெற்றேன். அவள் இடத்திலே வரம் பெறும் நேரத்தில் கேட்ட வரத்தை ஆ. அவள் எனக்கு குறைத்தோடு வளர்த்தவுடன் ஆ. அவள் என்ன வளர்த்தா தெரியுமா? என்னப்பா உனக்கு நான் வரம் குறைக்க வேண்டும் என்றால் ஆ. ஓர் நரபலி கேட்டிருக்கின்றாள். நரபலியா ஆ. என்னப்பா நரபலி அது நரபலி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகன் அந்த தலைமகன் வயிற்றிலே பிறந்த ஒரு அழகுபடுத்த வாலிபனாக இருக்க வேண்டும். வாலிபன் அப்பவற்ற நரபலியை கொடுத்தால் ஆ. உனக்கு மருகனை அகோர காளியாக காட்சியளித்து ஆ. நீ கேட்க வரத்து உனக்கு தடையில்லாமல் அளிக்கிறது. ஆ. உழைத்திருக்கிறாள் அவள் உழைத்த மருகனவே ஓடி வந்தேன் அப்பவற்ற நரபலியை தேடினேன். தேடினீங்களா? எங்குமே அப்பவற்ற நரபலி எனக்கு அப்பா கிடைக்கவில்லை. என்னப்பா சொல்றீங்க ஏய். உங்க பையன் நானு அப்பேற்பட்ட நரபலியை நான் கொண்டு வரப்பா என்னப்பா நரபலியை தேடி கண்டுபிடித்து வருவது நீ. ஆமா ஏய், உனக்கு அந்த சிரமமே தேவையில்லை. அப்பா உங்க வீரத்துல எனக்கு கொஞ்சமாவது இருக்காதா? ஏன் இருக்காது? நான் போய் கொண்டு வரேன்பா. அப்பனுக்கு தப்பாம பிறந்துக்கிறடா நீ. ஆமா ஏய், ஏய், நான் தேடிய நரபலி ஏய், எங்குமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. அந்த நரபலியை நீயும் தேட வேண்டியது தேவையில்லை. ஏப்பா நரபலி இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடிச்சிருக்கா? எங்க சொல்லுப்பா, நான் போய் கூட்டு வரேன். ஏய், கதிரவா, ஏய், அப்பப்பட்ட நரபலி எங்கே இருக்கே தெரியுமா? எங்க இந்த நிகண்டாபுரி கோட்டையில். நிகழ்ந்தாபுரி கோட்டையிலயா? இந்த நிகண்டாபுரி கோட்டையிலே ஆ. இந்த நிகண்டாபுரி அரண்மனையிலே இருக்கிறது நான் தேடிய நரபலி. யார் பாரு? ஆளாம் கிடையாது. இல்ல இல்ல ஐயோ எங்க அம்மாவுக்கு நான் மூணாவது புள்ள நானு. மூணாவது புள்ள மூணாவது புள்ளப்பா. எங்க அம்மாவுக்கு ஏழு புள்ள நானு. ஏழு புள்ள. அப்பா என்ன வேலை செஞ்சாரு? எந்த வேலை செஞ்சாரு? எந்த வேலை செய்யல? ஏழு புள்ள. சுதாகர் அப்பா பேர் என்னது? சீக்க குமார். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் கொக்கி குமார். ஓ, எங்க அப்பா பேர் சொன்ன கொக்கி குமார். இல்ல, உண்மையிலே குமார் தான் அப்பா பேரு. அப்பா பேர் குமார் தான். அப்பப்பட்ட நரபலி எங்கே இருக்கு தெரியுமா? எங்கப்பா நம்ம கோட்டையில? நிகண்டாபுரி கோட்டை நிகழாபுரி அரண்மனையிலே இருக்கின்றது. நம்ம அரண்மனையில அப்பேற்பட்ட நரபலி. சொல்லுங்கப்பா. அப்பப்பட்ட நரபலி எங்கே யார் தெரியுமா? யார் பாரு? நான் பெற்ற மரியா மகன் ஒப்பட்டு மகன் கதிரவன். நீ என்ன விளையாடுறீங்க? நான் எப்பேற்பட்டவன்? உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, ஆசை புள்ள, அருமை புள்ள. என்ன போய் பள்ளியிட போறீங்க? ஏதாவது காமெடி பண்றீங்களா பாருங்க? ஆமா, ஊர்கோடி சிரி வேண்டித்தான். தேடிய நரபலி யாரு? யாரு? நீதான். உனைதான் நரபலி உழைக்க போகிறேன். நரபலி உழைத்தால்தான் அந்த அகோர காளியை சந்தித்து அவள் இடத்திலே வரம் பெற முடியும். ஆகையால் நீ நரபலிக்கு புறப்பட வேண்டும். அப்பா இருப்பா. உங்களுக்கு என்ன பயிற்சிப்பா பிடிச்சிருக்கு? இல்ல நான் லூசு. அதான் முன்னாடி சொல்லிட்டு நான் லூசு. என்ன நரபலி கொடுக்க போறீங்களா? அப்பா அது தேவையில்லாத காரியம்ப்பா. நான் உங்க ஒரே புள்ள. ஏய், நரபலி கொடுக்க வேண்டாமப்பா. சொல்றது கேளுங்க. நரபலிக்கு ஒப்புக்கொள்ள முடியுமா முடியாதா? முடியாதுப்பா. முடியாது. என்ன சொன்ன? கடவுளும் நீயும்
தந்தைக்கு ஒரு ஆபத்தன தாங்கக்கூடியவன் பெற்றெடுத்த பிள்ளை நீயா? நான் பெற்றெடுத்த மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன் கதிரவன். நரமணிக்கு ஒப்புக்கொள்ள முடியுமா? முடியாதுப்பா. முடியாது? முடியாதுப்பா. முடியாதா? முடியாது. கொள்வே பறவைகளே என் கதையை கேட்டால் நீங்கள் தந்தால் மொழிகள் இல்லையே மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே கதையை கேட்டால் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என்னால முடியாது. எங்க சந்தவன் உடற்போத வெளியாது. உன்னை கொல்ல போட மாட்டான். என்னடா என்னடா ஆச்சு கதிரவா? என்னடா சொல்லுடா. அம்மா இப்படி ஆடுறா? என்னடா நடந்தது? ஒன்று தெரியவில்லைங்க. அப்பா வரவில்லையாடா?
நாடி நம்ம பையன் அழுகுறா. என்னங்க யார் அடிச்சு? யார் அடிச்சுல என் புள்ளையா? கும்பிடு உட்காந்து அடிங்க கார ஓய். இல்லைன்னா உன்ன பலி முக்காய் நீ போட நீ வா. என்னங்க என்னங்க மகன் அப்பா 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 சொல்றான் என்னங்க சலே 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 அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. பாத்து எதுக்கு இப்படி எல்லாம் பயப்படுறாங்க என்ன நடக்குது ஏங்க என்ன மறுடே கல்லுவா. அம்மா அம்மா என்னங்க என்னங்க உன்னை பார்த்து பயப்படுறான் அப்பா அப்பா அம்மா அம்மா மகனே என்னடாச்சு ஏதாச்சு அப்பா அடிக்க. அம்மா அப்பா அடிச்சாரு. அடிச்சாரு ஆமாம்மா. அப்பா உன்னை அடிச்சா ஆமாம்மா. என்னடா சொல்ற அப்பாவே கேளுப்பா. என்னங்க அப்பாவே கேளு. உங்க மகன் சொல்றது உண்மையா உண்மை. அடிச்சீங்க நான் தான் அடிச்சேன். என்னங்க என்னங்க நீங்க யாரு நம்மளுடைய மகன் நம்ம பிள்ளைதான். தவம் இருந்து நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க உண்மைதான். யாரு? அவனை போய் நீங்க அடிச்சிருக்கீங்க அவன் என்ன தவறு செஞ்சான் ஏன் அடிச்சீங்க எதுக்கு அடிச்சீங்க என்ன காரணம் அடிச்ச காரணம் இருக்கின்றது. என்னங்க சரி சரி ராஜா அமைதியா இருங்க உன்னிடத்தில் என்ன பார்த்தேன்? தேவர்கள் நம்மை பார்த்து இப்படி இழிவாக பேசிவிட்டார்கள். அதனால் எங்கே செல்கிறேன்? ஆதிசக்தியை கோயில் குறித்து வரம்பெற செல்ல போய் உழைத்தேன் அல்லவா? ஆமா சென்ற ஆதிசக்தியை கோயில் தேர்தலுக்கு ஆகாய மருமா காட்சி அளித்தார். கேட்டேன் வரும் கேட்ட வருகளை உழைக்கிறார் தர வேண்டும் என்றால் அவள் ஒரு நரபலி கேட்டாள். நரபலியா எப்படி நரபலி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி தலைமகளாக இருக்கிறோம். தலைமகள் வயிற்றிலே பிறந்த தொழிற்ச மகன் அழகு வளர்த்த வாலிபனாக அழகு வளர்த்த வாலிபனாக இருக்கவன் வளர்த்தான். அப்பப்பட்ட நரபலியை ஓடி வந்தேன். ஓடி வந்தோம் எங்கெங்கோ தேடிய நரபலி எனக்கு கிடைக்கவில்லை. ஓடி வந்தோம் நாரதன் ஒரு நல்லதொரு உபாயத்தை உரைத்தான். என்ன உபாயம் என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க நீ தேடும் நரபலி எங்கிருக்க தெரியுமா? நீ தேடும் நரபலி யார் தெரியுமா? நீ பெற்ற ஒரே மகன் ஒப்பற்ற மகன் கதிரவனை கிடைக்கிறது. என்னடி நாம் இருவரை பெற்றெடுத்த பிள்ளைங்க ஆமா யார் இல்லை அவனை நரபலி கொடுக்க வேண்டும் என்று உரைக்கிறாங்க சரி சரி யார் இல்லைன்னாங்க இது முறையா இது சரியா ஏங்க நீங்க யாருங்க அவனுக்கு அப்பாங்க உண்மைதான் அவன் உங்களுடைய மகங்க என் முள்ளதான் யார் இல்லைன்னு சொன்னாங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க யாராவது நரபலி கொடுப்பாருங்கடா ஏங்க இப்படி இருக்கிறீங்க எதுக்காக இப்படி மனமா இவன் போனா என்னடி 1000 முல்லை பார்த்தா இவன் மட்டும் தான் வஸ்தியான்னா முறையா இது சரியா இது நீதியா என்ன நீங்க உரைக்கக்கூடிய வார்த்தையா பெற்றவளுக்கு தன் பிள்ளையினுடைய அருமை என்னவென்று தெரியும் 10 மாதம் சுமந்து பெற்றவளுக்கு தாங்க தெரியும் இரண்டாம் பெத்த பிள்ளைய பலி கொடுக்க வேண்டும் என்று உரைக்கிறாங்க எந்த தாய் தான் இதை தாங்கிக் கொள்வா எந்த தாய் தான் இதை ஏற்றுக்கொள்வா மகனே அது நான் பெற்ற செல்வமே கதிரவா அப்பா கிட்ட சொல்லுங்க அப்பா நான் இருக்கிறானே என் கட்டு நம்மளுடைய மகன் வடி எடுக்கிறது அடிக்கிறானே அவளை நறுமலை வளர்த்தவாகிறேன் என்னங்க வேண்டாங்க வேண்டாங்க நான் உரிப்பதுக்கானுங்க அவன் நம்மளுடைய மகன் கேட்க முடியுமா முடியாது முடியுமா முடியாது முடியாதுங்க முடியாது முடியாது என்ன சொன்னாய்